20வது பாகம் நடத்த உள்ளார்கள். ஐயா அவர்கள் சென்ற வாரம் இதனை கூறிலிருந்து சிலவற்றை நான் இப்போது தொகுத்துள்ளேன். ஐயா அவர்கள் கடந்த வாரம் கூறுகையில் மனிதனுக்கும் விலங்கினத்துக்கும் உள்ள ஒரே ஒரு வித்தியாசம்தான் ஆறாவது அறிவு. ஆறாவது அறிவு என்பது மனிதனுக்கு மட்டும் உள்ளது. அது எதை உணர்வதற்காக என்று துவங்கினார்கள் ஐயா. 5 அறிவும் 5 காந்தத்தின் தன் மாற்றங்களை உணர்ந்ததுதான். ஆறாவது அறிவு என்பது மனம். மனம் என்பது உயிரின் படர்க்க நிலை, அது விண்ணின் விரிவலை, அதுதான் காந்தம் என்று துவங்கினார்கள் ஐயா. ஆறாவது அறிவுதான் மனம். அது தனித்த மனமாக இருக்கும் போதுதான் காந்தம் தான் தன்னையே உணர்வது. மனம் அந்த மனமை உணர்வதுதான் ஆறாவது காந்த தன்மாற்றம். தன்னை உணராமல் தானே கெடுகின்றான், தன்னை உணர்ந்த பின் ஒரு கேடில்லை என்ற உரையை ஐயா அவர்கள் விளக்கினார்கள். இறைநிலை உணர தன்னை உணர வேண்டும், மனம் தன்னை உணராமல் தானே கெடுகின்றார் என்று அதற்கு விளக்க முறையும் அளித்தார்கள். அது தனித்த மனம் என்பதை அதன் தேவையின் அடிப்படையில் 3 தேவைகளை நிறைவு செய்வதற்கு 3 புலன்கள் மூலம் மனம் செயல்பட வேண்டும். அப்போது கர்மவினை இல்லை என்றும், மனம் தனித்த மனமாக இருப்பது என்பது சும்மா இருத்தல். அப்போது காந்த விரயம் இல்லை. மனம் சும்மா இருக்கும்போது உடலும் சும்மா இருக்கும். சும்மா இருத்தலே சுகம். உடலில் இருந்து உயிர் பிரிந்த பிறகு உடலில் மனம் இல்லை, ஆன்மாவிலும் மனம் இல்லை. மனம் என்பது உடலில் உள்ள ஜீவகாந்தமாக உள்ளது. உயிர் பிரிந்த பிறகு வெளியே வந்துவிட்டால் அது வான்காந்தமாக மாறிவிடுகிறது. மனம் தன் உணர்ந்து பெற்றால்தான் இறை உணர்வு பெற முடியும். தற்சோதனை அகத்தாய்வு வாழ்க்கை முழுவதும் செய்து கொண்டே இருக்க வேண்டும். தவம் என்பது தற்சோதனை செய்வதற்காகத்தான் என்று கூறினார்கள். பிறகு பீனியல் கிளாண்ட் எவ்வாறு உள்ளது, அது எப்போது தோன்றியது என்பதையும், அந்த 5 விலங்கினங்கள் வரை பீனியல் கிளாண்ட் இல்லை, ஆனால் 6வது அறிவு படைத்த மனிதனுக்கு மட்டுமே அந்த பீனியல் கிளாண்ட் வந்தது. மனிதன் இறந்த பிறகு அந்த பீனியல் கிளாண்ட் மறைந்து விடுகிறது என்றும் ஐயா கூறினார்கள். மனம் உள்ள மணி, அதுதான் மனோன்மணி, அதுதான் பீனியல் கிளாண்ட். அது மாஸ்டருக்கெல்லாம் கிளாண்ட் என்றும் ஐயா அவர்கள் எடுத்துரைத்தார்கள். 5வது அறிவிலிருந்து 6வது அறிவு வரை மனிதன் பிறந்து பீனியல் கிளாண்டோடு தோன்றி எவ்வாறு இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கான் என்பதை பற்றி இன்று விளக்குவதாக கூறி முடித்தார்கள். ஐயா அவர்களை தமிழ் ஆனந்த யோக அன்பர்கள் அனைவரின் சார்பாக அன்போடு அழைக்கிறோம். வாழ்க வளமுடன் ஐயா. துவங்கலாம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை, குருவின் மலரடி போற்றி. சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து ஓய்வித்த குருவே வாழ்க. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன். மெய்யன்பர்களே, சிந்தனையாளர்களே, தூய வேதாத்திரிய காந்த தத்துவம் இது ஒரு இறை தத்துவம், இறைநிலையின் பயண தத்துவம், அறிவின் பயணம் என்று பல்வேறாக நாம் உணர்ந்து கொள்ளலாம். அதாவது இந்த இயற்கை என்று விரிந்து பார்த்தோம் என்று சொன்னால், அசைகின்ற இந்த இயக்க பிரபஞ்சம் அதன் உள்ளும் புறமும் நீக்கமற நிறைந்திருக்கும் அசைவில்லாத வெளி. இதை தவிர வேறு எதுவும் இல்லை, வேறு எதுவும் இல்லை. இந்த இரண்டே 2 தான்.
பாரதியார் இரண்டு இரண்டு வரிகளிலே பரசிவ வெள்ளம் என்று எழுதியிருப்பார். அதில் எப்படி தொடங்குவார் என்று சொன்னால், முதல் குறள், அது குறள் மாதிரி தான் இருக்கும், ஒரு 20 குறள் இருக்கு. முதல் குறள் என்ன அப்படின்னா, உள்ளும் புறமுமாய் உள்ளதெல்லாம் பாழாகும் வெள்ளம் ஒன்று உண்டு அதனை தெய்வம் என்பார் வேதியரே என்று முதல் 2 வரி இருக்கும். உள்ளும் புறமுமாய் உள்ளதெல்லாம் பாழாகும். இப்போ உள்ளும் புறமும்னு சொல்லிட்டாரு அப்படின்னா, எதன் உள்ளும் எதன் புறமும் அப்படின்னு பார்த்தா, இந்த பிரபஞ்சத்திற்கு உள்ளாகவும் பிரபஞ்சத்தை தாண்டியும். அப்ப பிரபஞ்சம்ங்கிறது நமக்கு கண்ணுக்கு தெரியக்கூடிய ஒன்று. அந்த அதாவது இயக்கத்தில் இருக்கக்கூடிய பிரபஞ்சம் நாம் பார்க்கக்கூடியது. அதன் உள்ளும்னு சொல்லியாச்சு, புறமும்னு சொல்லியாச்சு. அப்ப இத எங்கும் நீக்கமற நிறைந்திருக்கும் என்று வார்த்தையை போட்டிருக்கலாம். ஆனா இவர் உள்ளும் புறமும் உள்ளதெல்லாம் பாழாகும்ன்றார். அந்த பாழ் அப்படிங்கிற அந்த வெளியைத்தான் சொல்லுகிறார். வெள்ளம் ஒன்று உண்டு. வெள்ளம்னா அத பாய்ம பொருள் என்று சொல்லுகிறார். அது வெள்ளம் ஒன்று உண்டு அப்படின்னா அந்த வெளிதான். இந்த வெளி அப்படிங்கிறதுக்கு, சுத்த வெளிக்கு மகரிஷி ஆங்கிலத்துல ஒரு 2 பெயர்களை கொடுப்பார்கள். பெனிட்ரேட்டிவ் அண்டு பெர்மியபிள் அப்படின்னு 2 வார்த்தை சொல்வார். அப்ப பெனிட்ரேட்டிவ் அப்படின்னா இந்த இயக்க பிரபஞ்சத்துக்கு உள்ளாக அது எல்லா இடங்களிலும் ஊடுருவி செல்லக்கூடியது. அப்ப இப்போ இந்த பிரபஞ்சத்துக்குள்ளாக இயக்கத்துக்குள்ளாக ஊடுருவி செல்லக்கூடியதுன்னு சொல்றோம். சரி, பெர்மியபிள் அப்படின்னா தனக்குள்ளாக எது நுழைந்தாலும் அதை என்ன பண்ணும், அலோவ் பண்ணும். அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறதுன்னா, இது வெறும் சுத்தவெளியாக இருந்ததுல தானே அந்த சுழல் அலைன்னு ஒண்ணு வந்துச்சு. அது எதுக்குள்ள சுத்துது? சுத்தவெளிக்குள்ளதானே சுத்துது. அப்ப அந்த சுத்தவெளிக்குள்ளாக அந்த சுழல் அலையை சுழல்வதற்கு அனுமதி கொடுத்தது. அப்படி இல்லாட்டி அங்க எப்படி சுத்தம் அது? அதைத்தான் பெர்மியபிள். பெர்மியபிள். அப்ப பெனிட்ரேட்டிவ் அண்ட் பெர்மியபிள் அப்படின்னு சொல்லுவார். இந்த 2 தன்மைகளும் எங்க இருக்கிறது? சுத்த வெளியாகிய தெய்வ நிலைக்கு இருக்கிறது. பாருங்க, அந்த 2 தன்மைகள். நாம இத நம்ம பிராக்டிக்கலா பேசும்போது என்ன பண்ணுவோம்? அன்பும் கருணையும் என்று சொல்லுவோம். அப்ப அப்படி அந்த வெள்ளம் ஒன்று அதனை தெய்வம் என்பார் வேதியரே. இதைத்தான் தெய்வம் என்று சொல்லுகிறார்கள் என்று பாரதியார் சொல்வார். சரி, அப்படிப்பட்ட இந்த இயற்கை, இப்போ நம்ம அதுல இருந்து நம்ம பஞ்சபூதங்களாக வந்து உயிரினங்களில் 6வது அறிவு மனிதன் வரைக்கும் வந்துட்டோம். இப்ப நம்ம என்ன பண்ணணும்? மனிதனை தனியாக, மனிதனுடைய வாழ்க்கையை நாம் என்ன பண்ணணும்? தனியாக ஒரு ஆய்வு செய்து பார்க்க வேண்டும். ஏன் பார்க்கணும்? நீங்க 5 அறிவு ஜீவன் வரைக்கும் கடகடன்னு வந்துட்டோமே. ஓரறிவு ஜீவன்ல கொஞ்ச நேரம் நின்னோம். ஒரு 3 வாரம் ஓரறிவு ஜீவனை பத்தி பார்த்தோம். ஏன் அப்படின்னா,
அங்கதான் உயிரினம் என்று உருவான ஒரு கதை தொடங்கிய இடம். அதனால அது கொஞ்சம் லேட் ஆச்சு. இப்ப அது தொடங்கி வந்த பிறகு ஈரறிவுல கூட அந்த ஆண் பெண்ணுன்னு மாறினதனுடைய அந்த சரித்திரத்தை பார்த்தோம். அப்ப 3, 4, 5ல எல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. என்ன வந்துச்சு? ஒரு புலன் வந்துச்சு. அந்த புலனுக்குரிய அறிவு வந்தது. அதனுடைய செயல்பாடுகள் எக்ஸ்ட்ராவா வந்தது. அவ்வளவுதான். அப்ப எல்லா உயிரினங்களினுடைய அந்த இயக்கத்துக்குரிய அந்த இணைவுகள் எல்லாம் ஒன்றாகத்தான் இருந்தது. ஓரறிவு தாவரமாக இருந்தாலும் சரி, ஐயறிவு விலங்கினங்களாக இருந்தாலும் சரி, அங்கு உயிரினம் என்று சொன்னால் அங்கு பஞ்சபூதங்களின் சேர்க்கை என்பது எல்லோருக்கும் காமன். மனிதனுக்கும் அதேதான். பஞ்சபூதங்களின் இணைப்பு இல்லாமல் இந்த உயிரினங்கள் என்பதில் உடல் இல்லை. உடலோடு இணைந்திருக்கக்கூடிய அந்த 5 பஞ்சபூதங்கள்ங்கிறது தான் உயிரினம். அப்ப அது சேம். அதே போல இந்த ஐயறிவு விலங்கினங்கள் வரை அந்த அவற்றினுடைய வாழ்க்கை முறை, அது இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய விதம், அது மட்டுமல்ல, அந்த ஒவ்வொரு உயிரினமும் தனது வாழ்க்கையில் உணர்கின்ற அந்த உணர்வு என்ற அனுபவம், அதை பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, அது நம்ம சொல்லிட்டோம் 5 தன்மாற்றத்தை உணரக்கூடியதுன்னு பார்த்துட்டோம். இப்போ இதேதான் மனிதனிடமும் இருக்கிறது என்று சொன்னாலும், மனிதனை மட்டும் ஏன் வேறுபடுத்தி பார்க்க வேண்டி இருக்கிறது என்று சொன்னால், இவற்றிலிருந்து மனிதன் எப்பொழுது வேறுபடுகிறான்? நம்ம போன வாரம் 6வது அறிவு என்ற ஒரு வேறுபாடு, அந்த 6வது அறிவுக்காக ஒரு பீனியல் கிளாண்டுன்னு ஒண்ணு நம்மகிட்ட எக்ஸ்ட்ரா இருக்கு. அதை வரைக்கும் பார்த்தோம். சரி, இவ்வளவுதான் மனிதனின் வேறுபாடா அப்படின்னா, அதாவது இயற்கையாக பார்த்தால் 6வது அறிவும் பீனியல் கிளாண்டும் தான் வேறுபாடு. அனுபவம் என்பதில் பார்த்தால் மனிதனுக்கும் இந்த ஐயறிவு விலங்கினங்கள் வரை இருந்த உயிரினத்துக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கிறது. அப்ப மனிதனை தனித்து பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. அதில் முக்கியமான வேறுபாடு என்ன என்று கேட்டால், 5 ஜீவன்கள் வரை அவற்றிற்கு பெரும்பாலும் இயற்கை துன்பம் என்பது மட்டும்தான் இருக்கிறது. செயற்கை துன்பம் என்பது மிக குறைவாக இருக்கிறது, அங்க இல்ல. அப்ப செயற்கை துன்பம் என்றால் நாம உருவாக்கி கொள்ளக்கூடிய துன்பம். அப்படி ஒரு துன்பம் என்பது ஐயறிவு வரை இல்லை. அது ரொம்ப முக்கியமான வேறுபாடு. மனிதனிடம் என்ன இருக்கு, எப்படி என்னன்னு சொல்லலாம் சொன்னா, அங்க 5 ஜீவன் வரை இயற்கை துன்பம் மட்டும் இருக்கிறது, செயற்கை துன்பம் இல்லை என்று சொல்லுகிறோம். இங்கு செயற்கை துன்பம் தான் இருக்கிறது, இயற்கை துன்பம் கூட நமக்கு தெரியக்கூடிய அளவில் இல்லை. இயற்கை துன்பத்துல பெரும்பாலான துன்பத்தை அது துன்பம் என்ற உணர்வாக வருவதற்கு முன்னமே அதை என்ன பண்ணுகிறான், இவன் போக்கிக் கொள்கிறான், அவருக்கு வேண்டியதை கொடுத்து விடுகிறான். அதான் அட்வான்ஸா கொடுக்கிற மாதிரி இருக்கு. அப்ப அதுவும் தவறு என்பது இப்பொழுது மனிதனுக்கு தெரியவில்லை. ஓ, ஒரு தலைவலி வரும்போது மாத்திரை போடுறாங்கன்னா, தலைவலி வராம இருக்கிறதுக்கு அந்த மாத்திரையை போட்டுக்கலாமா அப்படின்னம்னா கூடாது. அப்ப சில பேர் அதையும் பண்ணிக்கிறாங்க, முதல்லயே போட்டோம்னா தலைவலி வராது இல்லை அப்படின்னு. அது தலைவலி போய் திருகு வலி வந்துடும்.
அதுபோல இங்க பசி எடுக்காமலேயே நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருக்கறனால பசிங்கிறது தெரியல. அப்ப அந்த இயற்கை துன்பம் என்பதை உணராத மனிதன் ஒரே ஒரு இடத்தில் பெரும்பாலான மனிதர்களிடம் அந்த இயற்கை துன்பம் இருக்கிறது. அது இயற்கை துன்பம் என்று அறியாமையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அதுதான் உடல் கழிவுகளின் உந்து வேகத்தில் விந்துநாதத்தினுடைய அந்த இணைப்புக்கான ஒரு தேவை என்பது அது ஒரு இயற்கை துன்பமாக இருக்கிறது. அது துன்பம் என்று பெரும்பாலானோர் அந்த துன்பத்தை இருந்து கொண்டே இருக்கிறார்கள். அது சமன் செய்யப்படவும் இல்லை, நிறைவு அடைவதும் இல்லை. ஆனால் அது இயற்கை துன்பம் என்று யாரும் உணர்ந்து கொள்ளவில்லை. அது இயற்கை என்று சொன்னால் இப்பொழுது மனிதர்களுக்கு கோபம் வருகிறது. அது செயற்கையாக பார்க்கிறார்கள். அப்ப செயற்கைன்னா நீங்க அதை உருவாக்காம இருக்கலாமே. இல்ல, அதுவும் இயற்கையா அது வருதுன்னு தான் சொல்றோம். ஆனால் இயற்கை துன்பம் என்பதில் அதை நாம் எடுத்துக்கொள்ளவில்லை. மகரிஷி அவர்கள் தெளிவாக அதை வெளிப்படையாக இந்த சமுதாயத்துக்கு சொல்லிட்டார். அந்த தேவைகள் மூன்றிலே உடல் கழிவுகளின் உந்துவேகம் என்பதில் விந்துநாதம் என்பதும் ஒரு கழிவு என்று சொன்னவர் அவர்தான். எதுக்காக அது ஒரு புனிதமான ஒரு ஒரு குழந்தையை உருவாக்கக்கூடிய ஒன்றை எப்படி கழிவு என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டால், அது உருவாகி ஒரு 24 மணி நேரத்திலிருந்து 36 மணி நேரம் மட்டும்தான் அது வந்து புனிதமானதாக இருக்கும். அதன் பிறகு அது கழிவாகத்தான் இருக்கும். இந்த விந்துநாதம் பெரும்பாலும் மனிதனிடம் கழிவாகத்தான் இருக்கிறது. அது அந்த எஃபெக்டிவ் பீரியடுங்கிறது ஒரு 36 ஹவர்ஸ் ஒன்லி, அவ்வளவுதான். அப்பதான் அந்த புனிதத்தன்மை. அப்புறம் அந்த கழிவாகி விடுகிறது. அந்த கழிவு உடலில் இருந்து வெளியேற வேண்டும் என்று ஒரு உந்துதல் இருக்கிறது. யூரின் போகணும்னு உந்துதல் வர்ற மாதிரி தான் ஆகும். ஆனால் யூரின் போனோம்னா யூரின் போயிடணும், அங்க நிறைவு வந்து விடுகிறது, அந்த துன்பம் நீங்கி விடுகிறது. ஆனால் இதுல வந்து அப்படி இல்லை. ஏன் அப்படின்னு சொன்னோம்னா, அது உடலின் தேவை என்பதை கடந்து இதுல என்ன ஆயிருதுன்னா, அந்த மனதின் தேவையும் உயிரின் தேவையும் இங்கு இணைந்து விடுகிறது. இதுல ஒரு காம்பினேஷனா இருக்கு. யூரின் போகணும், மோஷன் போகணும்னா அது உடலின் தேவை மட்டுமே. பசி தாகம் தட்பவெப்பத்திலிருந்து பாதுகாப்பு என்று சொன்னால் அதுவும் உடலின் தேவை மட்டுமே. அங்கு மனதின் தேவை என்பது அதில் இணைவது இல்லை. மனதின் துணை என்பது மட்டும்தான் இருக்கிறது. எதற்கு? இந்த தேவைகளை நிறைவு செய்து கொள்வதற்கு மனம் உதவி செய்கிறது, மனதின் துணை தேவைப்படுகிறது. ஆனால் இந்த காம்பினேஷன் ஆஃப் மனதின் தேவை என்பது அங்கு இல்லை. ஆனால் இது இந்த விந்துநாதம் என்ற உடல் கழிவுகளின் அந்த தேவை என்ற துன்பம், இயற்கை துன்பம் இருக்கிறது. அதில் மனதின் தேவையும் உயிரின் தேவையும் அதுல என்னாச்சு, கம்பைண்டா இணைந்து இருப்பதனால் அந்த இயற்கை தேவையை நாம் என்ன பண்ணணும், ஒரு தனியாக பிரத்யேகமாக ஆழ்ந்து சிந்தனை செய்து உணர வேண்டியதாக இருக்கிறது. அது சாதாரண தேவை என்று என்பது போல் அதை எடுத்துக்கொள்ள முடியாது. அப்ப அது பிரத்யேகமாக நாம் அதை உணர்ந்து கொள்ள வேண்டியிருக்கு. அதனாலதான் நம்ம இப்ப அதை பற்றிய தத்துவத்தை தனியாக நாம் பேசுகிறோம். போன வெள்ளிக்கிழமை அதுல சும்மா ஒரு சின்ன போர்ஷன் பேசணும். நிறைவு என்ற ஒரு தலைப்பின் கீழ் பேசணும். அது யாராவது கேட்காதவங்க இருந்தீங்கன்னா இப்ப நாளைக்கு நாளானைக்கு அது யூடியூப்ல அப்லோட் ஆயிரும், கேளுங்க. இன்னும் நிறைய இருக்கு அதுல. என்ன வேற ஒண்ணும் இல்லை, நிறைய எல்லாம் ஒண்ணும் இல்லை. அதுல மனதின் தேவை உயிரின் தேவை இணைந்து இருக்கிறது, அவ்வளவுதான். சரி, அப்ப இந்த இயற்கை துன்பம்
என்பதை இந்த ஒரு துன்பம் அப்படியே இருந்து கொண்டிருக்கிறது எல்லோரிடமும். அது போக அந்த முதல் 2 துன்பமும் பாத்தீங்கன்னா அவனுக்கு தெரியறதே இல்லை, துன்பமாகவே தெரிவதில்லை. இப்ப இயற்கை துன்பத்துக்காக அது நீங்குவதற்காக உடை அணிகிறோமா என்று கேட்டால் இல்லை. நம்ம அட்வான்ஸா வேற ஏதோ பர்பஸுக்காக உடை அணிந்து விட்டோம். சரி, பசி என்பதற்காக சாப்பிடுறோமான்னு இல்லை, நம்ம நேரத்துக்கு சாப்பிட்டு முடிச்சிட்டோம். பசிங்கிறதே நமக்கு, பசி எப்படி இருக்கும் என்று உணர்ந்து பார்க்கிறதே கஷ்டமா இருக்கு, அப்படி ஆயிட்டோம். அப்ப அப்படி இருக்கக்கூடிய நிலையில் அப்ப மனிதனிடம் என்னன்னா அந்த செயற்கை துன்பம் என்பது அதிகமாக இருக்கிறது. அந்த அளவில் இதை வேறுபடுத்தி பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. இப்ப முழுக்க முழுக்க மனிதனை பற்றி நாம் பேச வேண்டியதற்கு காரணம் என்ன? இப்ப இன்னைக்கு வேதாத்ரி மகர்ஷின்னு ஒருத்தர் இவ்வளவு பெரிய தத்துவங்களையும் இவ்வளவு ஒரு அமைப்பையும் நிறுவி இத்தனை ஆசிரியர்களை உருவாக்கி இது எல்லாம் எதுக்காக பண்ணாரு அப்படின்னு கேட்டா, இந்த செயற்கை துன்பம் என்ற ஒன்றிலேயே உழண்டு கொண்டு இருக்கக்கூடிய மனிதனுக்கு அந்த செயற்கை துன்பத்திலிருந்து விடுதலை பெற்று செயற்கை துன்பத்துக்கு போகாமல் காப்பது என்பதற்குத்தான் இந்த பயிற்சி. ஆன்மீகம் அது கோயிலா இருந்தாலும் சரி, அது ஞான மார்க்கமாக இருந்தாலும் சரி, பக்தி மார்க்கமாக இருந்தாலும் சரி, இந்த 2 பர்பஸ் அங்க வரணும். ஒண்ணு செயற்கை துன்பத்திலிருந்து விடுதலை, இன்னொன்று செயற்கை துன்பத்துக்கு போகாமல் நம்மை காத்துக்கொள்ளும் விழிப்பு நிலை. இது 2 தாங்க ஆன்மீகம். இதை தவிர வேற ஆன்மீகம் இல்லை. ஆன்மீகத்தினுடைய சாரமே இந்த 2 தான். இதைத்தான் நம்ம வேற பேர்ல சொல்லுவோம், இறை உணர்வும் அறநெறியும் என்றெல்லாம் சொல்லுவோம். அப்ப மனிதனை பற்றி பேசணும்னா இந்த செயற்கை துன்பத்தை வச்சு பேச வேண்டியிருக்கு. அதுதான் ஏகப்பட்ட தத்துவம். அவ்வளவு பிரச்சனையில போய் சிக்கி வச்சிருக்கான் மனிதன். இதுக்கெல்லாம் என்ன காரணம்? ஏன் இந்த செயற்கை துன்பம் என்பது மனிதனுக்கு வந்தது என்று ஒரு கேள்வி போட வேண்டியிருக்கு. ஐயறிவு வரை செயற்கை துன்பம் இல்லையே, ஏன் இங்கு செயற்கை துன்பம் வந்தது என்று கேட்டால் நம்ம பொதுவாக என்ன சொல்லிடலாம், இந்த 6வது அறிவு என்பது அது அதற்குன்னு பிரத்யேகமாக இருக்கக்கூடிய அந்த பீனியல் கிளாண்டில் ஒடுங்கி அது தன்னை உணர்ந்து இறை உணர்வு பெற வேண்டிய நோக்கம் அப்படிங்கிறப்ப, இப்ப அது அந்த 6வது அறிவுக்கு தெரியாமல் அந்த 6வது அறிவு இந்த 5 அறிவுக்குள்ளாக மயங்கி அதில் தேவையை மீறியதுதான் செயற்கை துன்பம். இதான் நம்ம புரிஞ்சிருக்கோம். இதான செயற்கை துன்பம். 6வது அறிவு 5 அறிவில் தேவையை மீறியதனால் வந்த விளைவுதான் செயற்கை துன்பம். இவ்வளவுதாங்க அதுக்கு விளக்கம். மீறுதல் என்பதுதான் துன்பம். அதனாலதான் நம்ம தமிழானந்தத்தில் இந்த தேவையை மீறுதல் என்பதுதான் இன்றைக்கு வாழ்க்கையிலே மனிதன் அடையக்கூடிய அனைத்து செயற்கை துன்பங்களுக்கும் காரணம் என்று சொல்கிறோம். அப்ப தேவையை உணர்ந்து தேவையின் அளவில் இருந்தால் எந்த துன்பமும் இல்லை. அப்ப ஏன் மீறினா, ஏன் இந்த 6வது அறிவு மீறிச்சு, ஏன் 5 அறிவுல மீறல அப்படின்னு ஒரு சிந்தனை பார்த்தா, அதாவது இதெல்லாம் ஆழ்ந்த விளக்கமாக வேதாத்ரி மகரிஷி அவர்கள் அந்த காலத்துல சொல்லல. மகரிஷி அவர்கள் ஓரளவுக்கு இந்த தத்துவத்தை டிசைன் பண்ணி அகத்தாய்வு எல்லாம் கொண்டு வந்து பிரம்மஞானம் வரைக்கும் கொடுத்துட்டு அப்பயே அவங்களுக்கு வயசாயிடுச்சு. அதன் பிறகு ஆழமாக அவர் செல்லவில்லை. ஆனால் ஒரு முறை என்ன சொன்னார், ஒரு 100-120 பேராசிரியர்கள் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த கூட்டத்துல அவர் சொன்னார், இதுவரை இந்த மனிதனுக்கு வேண்டிய அந்த தத்துவங்களை முடிந்த அளவுக்கு கொடுத்து விட்டேன். எனக்கு மேல இதை
மேலும் ஆய்வு செய்து இதுக்குள்ள இருக்கக்கூடிய ஆழத்திற்கு சென்று இந்த இந்த தத்துவத்தை மேம்படுத்தி சொல்ல வேண்டிய பொறுப்பை உங்களிடம் கொடுக்கிறேன் என்று இந்த தத்துவத்தை எல்லாம் ஒரு பெட்டியில போட்டு பூட்டி அந்த சாவியை உங்களிடம் கொடுக்கிறேன் என்று அன்னைக்கு மகரிஷி சொன்னாங்க. அப்ப அதை இன்னும் ஆழமாக மேம்படுத்த வேண்டிய பொறுப்பு உங்களிடம் இருக்கிறது என்று சொன்னார்கள். அன்னைக்கு ஒரு 120 பேர் இருந்தோம். அதுல எத்தனை பேர் இப்ப இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா மிக குறைவாகத்தான் இருக்கிறார்கள். எல்லாரும் வெளியில போயிட்டாங்க, அங்கங்க வெளியே போயிட்டாங்க. வேதாத்திரியத்தை விட்டு வெளியேறி விட்டார்கள். சரி, அதுக்கெல்லாம் நேர கதைன்னு வச்சுக்கோம். இப்போ இதுல என்ன காரணத்தினால் இந்த 6வது அறிவு 5 உணர்வுகளில் மீறியது என்று கேட்டால் அதுக்கு ஒரே ஒரு காரணம். ஆங்கிலத்தில் அதை ஃப்ரீ வீல் என்று சொல்லுகிறார்கள். சுதந்திரம் என்பது கொடுக்கப்பட்டதுதான் காரணம் என்று சொல்லுகிறார். இப்ப எங்கேயுமே சுதந்திரம் கொடுத்தா ரொம்ப கஷ்டம் போல் இருக்கு. நாடு சுதந்திரம் அடைஞ்சது. நாடு சுதந்திரம் அடைஞ்ச பிறகு சுதந்திரத்துக்காக பாடுபட்ட மனிதர்கள் இங்க சுதந்திரம் அடைஞ்ச உடனே என்ன பண்ணிட்டாங்க? எல்லா அக்கிரமமும் ஊழலும் பண்ணக்கூடியவர்களாக மாறிவிட்டார்கள். அப்ப என்ன, இவங்களுக்கு சுதந்திரம் கொடுக்காம இருந்திருக்கலாம். அப்ப எல்லாம் ஒழுங்கா இருந்தானே, அடிமையாக இருந்தான். சுதந்திரம் கிடைச்சோடனே என்ன பண்ணிட்டான்? நல்ல மகிழ்ச்சியா ஆனந்தமா வாழலாம்ல. ஆனா என்ன பண்ணான்? அத்தனையும் ஊழல். சார், அரசியல் மட்டும்தானே சார் ஊழல்? இல்லை, ஒவ்வொரு குடும்பத்தில் ஒவ்வொரு தனி மனிதனும் அரசியல் தான் செய்து கொண்டிருக்கிறார். கல்யாணத்துல அரசியல் இல்லையா? திருமணம் நடப்பதில் அரசியல், கணவன் மனைவி உறவில் அரசியல், குடும்ப உறவில் அரசியல், எல்லாத்துலயுமே அரசியல் இருக்கு. ஏதோ பெருசு பெருசா கோடி கோடியா அடிக்கிறது தான் அரசியல்னு சொல்லாதீங்க. எல்லாமே ஊழல், அரசியல் அப்படிதான் இருக்கு. அது பெருசா தெரியுது, இங்க கம்மியா இருக்கு. மகரிஷி தெளிவா சொல்லிடுறாரு, இங்க எல்லாம் இருக்கிறதுனாலதான் அங்க இருக்குது, இங்க இல்லைன்னா அங்க இருக்காதுன்றவர். வாழத் தெரியாதவர் வாழும் நாட்டிலே ஆளத் தெரியாதவர் ஆட்சிதான் நடக்கும் அப்படின்னு. அப்படின்னா இதை எடுத்துக்கணும். இங்க ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு மனிதனும் ஊழலாக வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அவர்களை ஆட்சி செய்யக்கூடியவன் பெரிய ஊழல்வாதியாக இருப்பான். இது ரீட்டைல் சேல்ஸ், அது ஹோல்சேல், அப்படிதான் இருக்கும். சரி, அப்ப சுதந்திரம் கொடுத்தோடனே நம்ம கெட்டு போயிட்டோங்கிறதான் உண்மை. இதே போல நம்ம பிள்ளைகளையும் பாருங்க, ரொம்ப சுதந்திரமா விட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அது வாழ்க்கை எங்கேயோ போய் நிற்கும். அதுக்கப்புறம் உங்களால அதை மாற்றவே முடியாது. அப்ப கண்ட்ரோல் பண்ணலாமா? கண்ட்ரோல் பண்ணக்கூடாது, சுதந்திரமா விடக்கூடாது. எப்படி இருக்கணும்? கண்காணிப்பில் இருக்க வேண்டும். இப்ப இந்த கண்காணிப்பு என்பது ஐயறிவு ஜீவன் வரை கண்காணிப்பு என்பது இருந்தது. தட் இஸ் நாட் கண்ட்ரோல். தட் இஸ் என்னது? அது கண்காணிப்புன்னு தான் சொல்லணும். யார் கண்காணித்துக் கொண்டிருந்தது? ஐயறிவு ஜீவன் வரை இறைநிலையே அந்த கண்காணிப்பு என்பதை செய்து கொண்டிருந்தது. தடுத்து ஆட்கொள்தல் என்று ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, அதான் கண்காணிப்பு. தேவை மீறினா அங்க தடுத்து நிறுத்திடும். ஆனா இப்போ இங்க என்ன ஆயிடுச்சுன்னா, மனிதனிடம் மட்டும் அது என்ன சொல்லிவிட்டது? 6வது அறிவு வந்த பிறகு அந்த கண்காணிப்பிலிருந்து நான் விலகிக் கொள்கிறேன். இந்த 6வது அறிவு என்பது அதுதான் தனிப்பட்ட சுதந்திரம். மனிதனுக்கு மட்டும் தனிப்பட்ட சுதந்திரம். எப்படி என்று சொன்னால், 6வது அறிவை கொண்டு எதை செய்ய வேண்டும், எந்த அளவில் செய்ய வேண்டும், எந்த இடத்தில் நிறுத்த வேண்டும், அதன் பிறகு நாம் என்ன செய்வதற்காக பிறந்திருக்கோம், அதை எப்படி செய்ய வேண்டும், எப்படி அந்த இயற்கையின் உணர்வுகளை உணர வேண்டும், இறை உணர்வு எப்படி உணர வேண்டும் என்பதையெல்லாம் தெளிவாக புரிந்து செய்யக்கூடிய அறிவு 6வது அறிவில் இருக்கிறது. அதுக்குள்ள இருக்கு, அதுக்கு எல்லாமே தெரியும். ஆனாலும் நான் இனிமேல் தலையிடுவதில்லை அப்படின்னு இறைநிலை என்ன ஆயிடுச்சு? 5 அறிவு ஜீவன் வரைக்கும் இருந்தது. இந்த கண்காணிப்பிலிருந்து விலகி முழுமையான சுதந்திரத்தை மனிதனுக்கு கொடுத்து விட்டது. அப்ப அந்த சுதந்திரம் கொடுத்த உடனே
மனிதன் தடம் மாறுகிறான் என்று மகரிஷி சொல்றார். அப்ப அதுக்கப்புறம் தான் கெட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் தான் கெட்டுட்டான். என்ன பண்ணான்? தேவையை மீறி விட்டான். தேவையை மீறுதல்ங்கிறது எங்க தொடங்குச்சோ தெரியல. இன்னைக்கெல்லாம் தேவையை மீறியது மட்டுமே வாழ்க்கையாக இருக்கிறது. தேவையை மீற தெரியலன்னா நீ வாழ தெரியலன்னு சொல்றான். நீ புழைக்க மாட்டேன்னு சொல்றான். எப்படி இங்க இந்த ஊர் உலகத்துல நீ வாழ்வ அப்படின்னு கேட்கிறான். அப்ப தேவை மீறுதலுக்காகவே நீங்க எல்கேஜியிலிருந்து பல்கலைக்கழக பிஹெச்டி வரைக்கும் படிப்பு முழுவதும் எதற்காக என்று கேட்டால் the what is the purpose of this education அப்படின்னு கேட்டீங்கன்னா இஸ் ஈக்குவல் டு தேவையை மீறுவது அப்படின்னு போட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும். தேவையை மீறுவதற்காகத்தான் படிக்கிறான். அதுக்குத்தான் கல்வி என்று இருக்கிறது. இது பேர கல்வி. கல்வி என்ற பெயரே தவறாக இருக்கிறது. இது கல்வியே அல்ல. கல்வியே அல்ல. கல்வி என்பது என்ன? இயற்கையை உணர்ந்து அதனுடைய செயல்பாடுகளை உணர்ந்து அதற்கும் நமக்கும் என்ன தொடர்பு என்பதை உணர்ந்து இதில் எப்படி நாம் வாழ வேண்டும் அப்படிங்கிறத தெரிந்து துன்பம் இல்லாமல் வாழ்வதற்குரிய கருத்துக்களை தெரிந்து கொள்வதுதான் கல்வி. துன்பம் நீங்குவது தானே. மகரிஷி சொல்லுவாங்க, நூல் என்றால் என்ன என்று சொல்லார். நூல்னா புத்தகம் சொல்றோம். அவர் சொல்றாரு, நூல் என்பதற்கு அர்த்தம் என்னன்னா துக்கம் போக்குவது நூல் என்று சொல்வார். அப்ப ஒரு புத்தகம் என்பது துன்பத்தை நீக்க வேண்டும் என்று சொல்றார். ஆனா இப்ப நம்ம என்ன ஆகிட்டோம்? இன்னைக்கு எல்லாரும் பொதி மாதிரி பெரிய பெரிய புத்தகம், தலானி மாதிரி புத்தகம் படிக்கிறோம். எதுக்கு? தேவையை மீறுவதற்கு. அப்ப துக்கம் போக்குவது நூல் என்று சொன்னால் இங்க என்ன ஆகிறது? துன்பத்தை உருவாக்குவது நூல் என்று ஆகிவிட்டது. இன்னைக்கு படிச்சுட்டு வந்துட்டா நமக்கு செயற்கை, படிச்சவனுக்கு செயற்கை துன்பம் அதிகமாக இருக்கிறது. படிக்காதவனுக்கு இருப்பதை விட செயற்கை துன்பம் படித்தவனிடம் அதிகம். ஆனா அவன் என்ன பண்றான்? அதை மாத்திரையை போட்டு அதை பண்ணி இதை பண்ணி சமாளிக்கிறான், வெளியே தெரியாம ஆக்கிறான். அப்ப அந்த அடிப்படையிலே இந்த செயற்கை துன்பம் என்பதுதான் இன்று இங்க அதிகம். அதற்கு காரணம் அந்த ஃப்ரீ வீல் என்ற சுதந்திரம். சரி, இப்ப மகரிஷி அப்ப எதுக்கு வராரு? இப்போ சுதந்திரம் எதற்காக கொடுக்கப்பட்டது? ஏன் அந்த ஃப்ரீ வீல் கொடுத்துட்டு இறைநிலை ஒதுங்கியது அப்படின்னு கேட்டா அங்கதான் வருது. நான் ஒதுங்கி இருக்கும் பொழுதுதான் தன்னை உணர முடியும். நான் அதற்குள்ளாக ஆழ்ந்து உடன் பயணித்துக் கொண்டிருந்தால் இந்த தன்னை உணர்தல் என்பது நடக்காதுங்கிறதுனால அது என்ன பண்ணிச்சு? இறைநிலை அது ஒதுங்கி நின்றுச்சு. ஆனா அந்த சிஸ்டம்னு ஒண்ணு இருக்கே, அது இந்த பிரபஞ்சம் முழுவதுக்கும் ஒரே சிஸ்டம். அது மனிதனுக்கு மட்டும்னு எல்லாம் இல்லை. அது என்னாச்சு? அது அந்த காஸ் அண்ட் எஃபெக்ட் சிஸ்டம்ங்கிறது வந்து இந்த பிரபஞ்சம் முழுவதுக்கும் அது என்னாச்சு? அது இயற்கையின் விதியாக அமைத்து விட்டது, மனிதனுக்கு மட்டும் அல்ல. அப்ப இந்த இயற்கை விதி எல்லா பக்கமும் இருக்கு. நீங்க ஐந்தறிவு விலங்கினங்கள் தேவையை மீறினாலும் அதற்கு துன்பம் வரும், நோய் வரும். அதுதான் இயற்கை விதி. இப்போ இயற்கையினுடைய கண்காணிப்பில் இருக்கக்கூடிய விலங்கினங்களுக்கு நோய் வருவதில்லை. இங்க மனிதன் என்ன பண்றான்? சில விலங்கினங்களை நான் கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன்னு எடுத்துட்டான், அதுக்கு முழுக்க நோய் வருது. அப்ப காஸ் அண்ட் எஃபெக்ட் சிஸ்டம் மனிதனுக்கு மட்டும்தான் இந்த செயல் விளைவு தத்துவமா என்று கேட்டால் செயல் விளைவு தத்துவம் என்பது காமன். அது எல்லா இந்த பிரபஞ்சத்துக்கே பொதுவானது. இயற்கை விதி என்பது பிரபஞ்சத்துக்கே பொதுவானது. சூரியன் காலையில இத்தனை மணிக்கு உதிச்சு இத்தனை மணிக்கு மறையுதுன்னு சொல்றோமே, அது ஒரு விதியின் படிதான் நடக்கிறது. இது எது விதி என்று சொன்னால் அந்த இயக்க ஒழுங்கு அப்படின்னு ஒரு வார்த்தையை நம்ம படிச்சிருப்போம். வடிவம், குணம், இயக்க ஒழுங்கு என்று படிச்சிருப்போம். அந்த இயக்க ஒழுங்கு என்பதுதான் இந்த
ரூல், விதி. இப்படி இருந்தால் இப்படி நடக்கும். அதே போல அந்த செயல் இப்படி இருந்தால் அதுக்கு தக்க விளைவு என்பது அது இயற்கையில டிசைன் பண்ணிடுச்சு. அதிலும் இறைவன் தலையிடுவதில்லை. இப்ப நம்மளுடைய செயல்ல தலையிடுறது இல்லைன்னு சொல்லிட்டோம் இல்லையா? நம்மளுடைய செயல்களில் தலையிடுவதில்லை. மனுஷன் நீ என்ன பண்ணிக்கலாம், 6வது அறிவை கொண்டு நீ என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம். நீ என்ன வேணாலும் கண்டுபிடிச்சுக்க, எவ்வளவு சுகமாவும் இருந்துக்க, தேவையை மீறி அனுபவிக்கிறியா அனுபவிச்சுக்க, எதுலையும் நான் தலையிட மாட்டேன். ஆனால் அந்த சிஸ்டம்னு ஒண்ணு இருக்கே, காஸ் அண்ட் எஃபெக்ட் சிஸ்டம், அது அதனுடைய வேலையை செய்யும். இப்ப நம்ம பிரதமர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? நான் இதிலும் தலையிட மாட்டேன், ஆனால் சட்டம் தன் கடமையை செய்யும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அப்ப மந்திரிகள் அப்படிதான் சொல்லுவாங்க, நான் இதுல தலையிட மாட்டேன், சட்டம் தன் கடமையை செய்யும். அதைத்தான் இறைவனும் சொல்றாரு. என்னன்னு? அவர் இதுலையும் தலையிடுவதில்லை. உன்னுடைய செயல்களிலும் நான் தலையிடுவதில்லை, உனக்கு வரக்கூடிய விளைவிலும் நான் தலையிடுவதில்லை. ஆனா நம்மளால என்ன பண்றான், அந்த விளைவு வரும்போது என்ன பண்றான், நேரா கோயில்ல போய் இறைவனிடம் என்ன பண்றான், இந்த விளைவு வராம பார்த்துக்க, வந்த விளைவை என்ன பண்ணிரு, போக்கிரி அப்படின்னு சொல்றான். ஆனா அங்க இறைவன் என்ன சொல்றான், நான் இதிலும் தலையிடுவதில்லை. அப்ப நாம செயல் செய்யும் போது நீ அதிகமா போன, நான் உன்னை என்னாவது கேட்டனா? நீ தேவையை மீறி அனுபவிச்ச, தேவையை மீறி சம்பாரிச்ச, கொள்ளையடிச்ச, அடுத்தவனை கொடுத்து கொள்ளையடிச்ச, நான் வந்து எங்கேயாவது உன்ட்ட ஏன் இப்படி பண்றேன்னு நான் கேட்டனா? நான் உன்னுடைய செயலில் தலையிடுவதில்லை. அதே போல உன்னது விளைவிலும் நான் தலையிடுவதில்லை. அதை ஏன்ட்ட வந்து விளைவை மட்டும் நீ செய்யும் போது மட்டும் நீ என்ன கேட்கிற, இப்ப வந்து ரொம்ப துன்பமா இருக்கு, இந்த துன்பம் வராம பார்த்துக்க, துன்பத்தை விலக்குன்னு என்கிட்ட கேட்கிறியே, இந்த துன்பம் வருவதற்கான செயலை செய்யும் போது இறைவா நான் இதை செய்யலாமா அப்படின்னு கேட்டியா? யாராவது தேவை மீறுகிற செயல் செய்யும் போது இறைவா நான் இதை செய்யலாமா வேணாமா அப்படின்னு கேட்டீங்களா? கேட்கலையே. யார்கிட்டையும் வீட்லையும் கேட்கறதில்ல, பெற்றோர்கிட்ட கேட்கறதில்ல, யார்ட்டையுமே கேட்கறதில்ல. போட்டு நம்மளே செஞ்சு விடுறோம். செயல் செய்யும் போது வரை யாரையும் கேட்காம கோயில்ல போய் கேட்கணும்ல. இப்ப கோயிலுக்கு போறவங்க எல்லா பேரும் கோயில்ல போய் சாமி கும்பிடுற என்ன கேட்கணும், நான் எந்த செயலை எந்த அளவில் செய்ய வேண்டும், எந்த இடத்தில் நிறுத்த வேண்டும், அந்த அறிவை கூட இறைவனுக்கு யாராவது கேட்குறீங்களா? நான் செய்யறதெல்லாம் செய்வேன், எனக்கு விளைவு மட்டும் வரக்கூடாது, அதை மட்டும் பார்த்துக்க நீ. அப்ப அங்கதான் அந்த ஃப்ரீவில் என்பது செயலிலும் இருக்கிறது, விளைவிலும் இருக்கிறது. அப்ப அப்ப விளைவிலும் நான் தலையிடுவதில்லை என்று சொன்னால் அப்ப நீ இந்த விளைவை கொடுக்கலையா அப்படின்னு இறைவன்ட்ட ஒரு கேள்வி கேட்டோம்னு வச்சுங்க, இறைவன் என்ன சொல்லுவான், விளைவை நான் கொடுப்பதில்லை, நான் கொடுப்பதில்லை. ஆனா மகரிஷி ஒரு இடத்துல சொல்லுவாரு, செயலுக்கு விளைவாக வருபவன் இறைவன் சொல்லுவாரு. இறைவன் நேரடியாக அந்த விளைவை கொடுப்பதில்லை. அது எப்படி வருது அப்படின்னா, அது அந்த அறிவு என்பதில் இருக்கக்கூடிய அந்த ஒரு போர்ஷன் ஆகிய என்னது இயக்க ஒழுங்கு என்ற சிஸ்டம் இருக்கே, அது கொடுக்குது. அதான் மகரிஷி சொல்றாரு, செயலுக்கு உள்ளாகவே விளைவு தொக்கி நிற்கும் போது அதுல நானும் எப்படி தலையிட முடியும்? இப்ப ஒரு செயலை செய்யறோம், விளைவு வருதுன்னு சொல்றோமே, அந்த செயல் வேறு விளைவு வேறு அல்ல. அந்த செயலுக்குள்ளாகவே விளைவு ஒளிந்து கொண்டிருக்கிறது. நீ செயல் முடிந்தவுடன் சரி செய்யறதை நிறுத்திட்டியா, இப்ப நான் விளைவை நான் தொடங்கி விடுகிறேன் அப்படின்னா அது தொடங்கி விடுகிறது. அவ்வளவுதான். அப்ப செயலுக்குள்ளாகவே விளைவு தொக்கி நிற்க, அதுக்குள்ளாகவே தொக்கி நிற்க. என்ன சொல்றாரு, நீ பெரிய யாகம் பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி இறைவனை வேண்டுவதால் என்ன பலன் என்று கேட்பார். அப்ப நீ செயல் செய்யறதுல நிக்கிறது தான் விழிப்பு நிலையை தவிர இது இல்லை. அந்த விழிப்பு நிலை வர்றதற்கு, விழிப்பு நிலை வருவதற்குத்தான் 6வது அறிவு. எல்லாமே உன் கையில கொடுத்தாச்சு, சாவியை பூட்டி ஒன்றை கொடுத்தாச்சு.
நீ கடை வாங்குவியா, இருக்கிறதுல செலவு பண்ணுவியா, இருக்கிறதுல மிச்சம் பண்ணுவியா, இது உன் கதை. நான் எதுலையும் தலையிடுவதில்லை. இதுதாங்க மனிதனுக்கும் ஐந்தறிவு ஜீவனுக்கும் உள்ள முக்கியமான வேறுபாடு. அப்ப இதுல அந்த மீறியதினால்தான் மனிதனுக்கு செயற்கை துன்பம் என்பது வந்தது. இப்போ மனிதனுக்கு செயற்கை துன்பம் வந்துதான் ஆக வேண்டும் என்று ஏதாவது கட்டாயம் இருக்கிறதா? இல்லை. இயற்கை துன்பம் என்பது எல்லோருக்கும் சமம். அது எல்லாருக்கும் இருக்கும். அது ஓரறிவு தாவரத்தில் இருந்து ஆறறிவு மனிதன் வரை அந்த இயற்கை துன்பம் என்பது காமன். அது இல்லாத உயிரினம் என்று யாரும் இல்லை. நீங்கள் ஞானியாக இருந்தாலும் சரி, யோகியாக இருந்தாலும் சரி, அது பிரதமராக இருந்தாலும் சரி, மந்திரியாக இருந்தாலும் சரி, பணக்காரராக இருந்தாலும் சரி, ஏழையாக இருந்தாலும் சரி, எல்லோருக்கும் அந்த இயற்கை துன்பம் என்பது சமம். அது இல்லாமல் இந்த உயிர் இனம் என்று வாழ முடியாது. அப்ப அது காமனா இருக்குதா? அதற்கு வேண்டிய அந்த இயற்கை துன்பம் என்ற தேவையை போக்கிக் கொள்வதற்கான வளங்களும் ஆல்ரெடி என்னாச்சு, இந்த பிரபஞ்சத்தில் அதிகமாகவே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப அதுக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது, அதுவும் இருக்கு. அப்ப மீறுதல் என்பதுதான் இங்க பிரச்சனை. மீறுதல் என்பதுதான் பிரச்சனை. இப்ப மீறம்னு தெரிஞ்சு மீறுறோமா இப்ப நம்ம? இல்ல. மீறுவதுதான் வாழ்க்கை என்று பள்ளி ஆசிரியர்களும் கல்லூரி ஆசிரியர்களும் சொல்லி கொடுத்துட்டாங்க நமக்கு. மீறுவது ஒன்றுதான் வாழ்க்கை என்று சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஞ்ஞான காலம். அப்ப அந்த மீறுதல் என்பதை இயல்பு என்று எடுத்துக்கொண்டான் மனிதன். வசதி இருந்துச்சுன்னா நிறைய சாப்பிடுவேன். அப்ப இந்த இடத்துல அந்த சுதந்திரம் என்பதுதான் மனிதனை செயற்கை துன்பத்துக்கு கொண்டு போய் விட்டது. அப்ப அந்த செயற்கை துன்பம், இன்னைக்கு செயற்கை துன்பம் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்க. நம்ம இவங்க இப்ப இந்த தத்துவத்தை கேட்கறது யாராவது வருவீங்களா? வரமாட்டோம். செயற்கை துன்பம் இருப்பவர்கள் தான் நம்ம அதை கொஞ்சம் குறைச்சிக்கணுமே, கஷ்டம் தாங்க முடியல, இதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு தெரிஞ்சிருக்கிறதுக்கு தான் நம்ம இங்க வரோம் இந்த தத்துவம். ஆனால் இந்த தத்துவத்தை எல்லாம் நாம் கேட்கிறோம், கேட்டுவிட்டு அந்த தேவையை மீறாமல் நிற்கிறோமா என்று கேட்டால் நாம் என்ன பண்ணிடுறோம், இதை கேட்டுக்கொண்டே மீறுகிறோம். இந்த பக்தி கோயிலுக்கு போயிட்டு இருக்கவங்களுக்கு எல்லாம் இது தெரியாம அவன் மீறுறான், அவனுக்கு சொல்லல. ஆனால் வேதாத்திரிய சீடர்கள் எல்லாம் இதை தெரிந்து கொண்டு மீறக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இறைவன் தெரியாம பண்ணின தப்புக்கு கூட விளைவை கொஞ்சம் குறைச்சிக்குவான். தெரிந்து தப்பு பண்ணும்போது என்ன பண்ணுவான், விளைவை ரொம்ப வீரியமாக கொடுப்பான். அதனாலதான் நமக்கு பார்த்தீங்கன்னா நிறைய தவம் பண்றவங்களுக்கு சோதனை அதிகமாகும். ஏன் அப்படி சொன்னோம்னா, உனக்கு தெரியும், தெரிஞ்சுல நீ பண்ற. இப்ப நம்ம எல்லாம் தேவையை மீறோம் தெரிஞ்சு தானே பண்றோம். அப்ப அந்த தேவையில நிக்க முடியல. ஏன் ஏன் அப்படின்னு கேட்டோம்னா, நாம சமுதாயத்தை பார்க்கிறோம், மற்றவர்களை பார்க்கிறோம். மற்றவர்களிலிருந்து நாம வேறுபட்டு வாழ்ந்து விட்டால் அது இடிக்குது. எல்லாரும் கெட்டவனா இருக்கும்போது நம்ம மட்டும் நல்லவனா இருக்கிறதுக்கு மனசுக்கு கஷ்டமா இருக்குல்ல, சங்கட்டமா இருக்குல்ல. நம்மளும் அவங்களோட இருந்துருவோம் அப்படின்னு என்ன பண்றோம், நம்மளும் இருக்கிறோம். அவ்வளவுதான். இப்போ ஒரே ஒரு என்ன, இப்ப இதெல்லாம் பேசி நம்ம இதெல்லாம் பண்றதுனால அந்த மீறுதல் என்பதில் ஒரு லிமிட்டேஷன்ல மீறுறோம். அவ்வளவுதான். இதுதான் வித்தியாசம். ஆக இந்த செயற்கை துன்பம், அப்ப இந்த செயற்கை துன்பத்திலிருந்து வெளியே வரணும் அப்படிங்கும்போது, அப்ப இந்த உடலை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. இந்த உடலில் எங்கெங்கெல்லாம் மீறி இருக்கிறோம், உடலில் எங்கெங்கெல்லாம் தேக்கி இருக்கிறோம், மனதில் எங்கெல்லாம் மீறி இருக்கிறோம், மனதில் என்னவெல்லாம் தேக்கி இருக்கிறோம், எவ்வளவு தேக்கி இருக்கிறோம், உயிர் மையத்தில் இந்த தேக்குதலினுடைய அளவு எவ்வளவு இருக்கிறது, இது எல்லாத்தையும் தெரிஞ்சு அதிலிருந்து தூய்மை பெறுவது என்பதுதான் விடுதலை. விடுதல் என்றால்
நமக்கு தேவையில்லாத கழிவுகள் நம்மை விட்டு விலகுவது என்பதுதான் விடுதலை. நம்ம விடுதலை 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 பெற வேண்டும் சொல்றோமே, ஏன்னா இங்கிருந்து விடுதலை பெற்று அங்க போய் என்ன எப்படி எப்படி பண்ண முடியும்? நிறைய பேர் விடுதலை அப்படின்னா இந்த உடம்புல இருந்து விடுதலை அப்படின்னு சொல்லி, உடம்புல இருந்து விடுதலை கரெக்ட். இங்க விடுதலை பெற்று அங்க போய் இறைவனோட சேர்ந்து விட முடியுமானா முடியாது. எது? அந்த ஆன்மாவாகிய உயிர் அங்க போய் சேரவே முடியாது. மகளிர் சொல்லியிருப்பாங்க, 4 ஸ்டேஜ் சொல்லியிருப்பாங்களே, சாலோயம், சாயுஜ்யம், இப்படியெல்லாம் 4 ஸ்டேஜ் சொல்லியிருப்பாங்க இல்லையா? அங்க போகணுமா? போக முடியாது. ஏன் முடியாது அப்படின்னா, அங்க அந்த கர்மயத்தில் இருக்கக்கூடிய கர்மவினையினுடைய பிடிப்பில் இருந்து நீங்கள் விடுதலை பெறாமல் அது முடியாது. விடுதலைன்னா இந்த உடம்புல இருந்து உயிர் பிரிகிறது விடுதலை நினைக்கிறீங்களா? நிறைய பேர் நினைக்கிறாங்க. எப்படின்னா, நம்ம செத்து போயிட்டோம்னா நமக்கு என்ன தெரிய போகுது அப்படின்னு, அது ஒரு விடுதலை என்று நினைக்க, மரணம் தான் விடுதலை என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இல்லை, இந்த உடலில் இருந்து உயிர் பிரிவது என்பது விடுதலை அல்ல. அந்த உயிர் அதன் மையத்தில் இருக்கக்கூடிய அந்த கர்மவினை தொகுப்பிலிருந்து விடுதலை பெறுவது என்பதுதான் விடுதலை. அப்படி விடுதலை பெற்றால்தான் ஞானம். அப்ப முதல்ல நம்ம இப்ப என்ன செய்ய வேண்டியிருக்கு? அந்த களங்கங்களை, கர்மயத்தில் இருக்கக்கூடிய களங்களை மேலும் 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 அடர்த்தி பெற செய்யக்கூடிய செயல்களிலிருந்து முதல்ல நிற்கணும். அதுக்கப்புறம் தான் அதுல இருக்கிறத தூய்மை செய்யணும். ஆனா இப்ப நிறைய பேரு ஒரு பக்கம் நான் தூய்மை செய்யறதுக்குரிய வேலை செய்யறேன்னா, ஒரு பக்கம் அத அந்த அடர்த்தியாக சேர்க்கக்கூடிய பாவத்தையும் அதிகமா ஒரு பக்கம் செஞ்சுக்கிட்டே இருக்கான். அப்ப கூட்டி கழிச்சு பார்த்து கணக்கு சரியா வருதான்னு பார்க்கணும். இவன் கூட்டுறதுக்குரியது எவ்வளவு செஞ்சான், கழிக்கிறதுக்கு எவ்வளவு செஞ்சான், கூட்டி கழிச்சு பார்த்தோம்னா மொத்தத்துல கழிஞ்சிருக்குதா கூடி இருக்குதா அப்படின்னு பார்க்கணும். சில பேருக்கு குறைஞ்சிருக்கு, சில பேருக்கு அதுவும் கூடி இருக்கு. அப்ப அங்கதான் விடுதலையே தவிர, அதுதான் விடுதலையே தவிர மற்றபடி விடுதலை என்பது இல்லை. அப்ப விடுதலை என்பது வேறு, சுதந்திரம் என்பது வேறு. நம்ம நாட்டுக்கு விடுதலை கிடைத்து விட்டது என்று சொல்கிறார்கள். விடுதலை நமக்கு கிடைத்து விட்டது அப்படின்னா என்னன்னா, ஆங்கிலேயர்கள் இங்கே நம்மை பிடித்து வைத்திருந்ததிலிருந்து அவர்கள் விலகி விட்டார்கள். இந்த விடுதலை கிடைத்து விட்டது. நமக்கு கிடைத்தது விடுதலை. நமக்கு கொடுத்தது என்ன? நமக்கு கொடுக்கப்பட்டது சுதந்திரம். நமக்கு அடைந்தது விடுதலை. இப்ப விடுதலை அடைந்து விட்டோம், சுதந்திரம் கொடுக்கப்பட்டது, பெற்றுக்கொண்டோம். அந்த சுதந்திரத்தை தவறாக பயன்படுத்தி நாம் என்ன பண்ணோம்? கெட்டு விட்டோம் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நிலைமை. இப்ப இது ஒரு நாட்டுக்கும் பொருந்தது, இந்த மனித இனத்துக்கே பொருந்தது. பாருங்க, இறைவன் என்ன செய்யறாரு? ஏண்டா இந்த சுதந்திரத்தை கொடுத்தோம் அப்படின்னு இறைவன் நினைக்கக்கூடிய அளவில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அல்லவா? அதான் வாழ்க்கை, மனித வாழ்க்கை அப்படிதான் இருக்கு. இறைவன் தலையால அடிச்சுக்காரு. என்ன, நான் எதுக்காக நான் இந்த சுதந்திரத்தை கொடுத்தேன், ஆனா இப்படி துன்பத்துல போய் சிக்கிறானே. அப்ப தெரியுதா? அதைத்தான் சொல்றாங்க பகவத்கீதையில, அதர்மம் ஓங்கும் போது நான் வருவேன்னு சொல்லிட்டு போனதா. அதர்மம் ஓங்கும் போது நான் வருவேன் என்று சொன்னவரு, அதர்மத்துக்கு நீ போகாமல் நான் காப்பேன் என்று அந்த கிருஷ்ணர் சொல்லியிருக்கலாம்ல. நம்மளே கேட்பான், என் கடவுளே, நான் அதர்மம் பண்ணி முத்தின பிறகு நான் வர்றேன் அப்படின்னு சொல்றியே, நான் அதர்மத்தை தொடங்கும் போதே அந்த இடத்துல நீ தடுத்திருக்கலாம் அல்லவா அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்கிறாங்க. நிறைய பேர் கேட்கிறாங்க, எனக்குள்ளாக அறிவாகிய தெய்வம் இருந்து கொண்டுதான் இயங்கிக் கொண்டிருக்கிறது, எனக்குள்ள ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் அறிவாகிய தெய்வம் இருக்குன்னு சொல்லும் போது ஒருத்தர் என்ன கேட்கிறார்? நான் ஒருத்தருக்கு துன்பம் கொடுத்து நான் பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கும் போது எனக்குள்ள அறிவாகிய தெய்வம் என்ன பண்ணிக்கிட்டு இருந்துச்சு? அது ஏன் என்னை தடுக்கவில்லை? அதுதான் என்ன சொன்னுச்சு, நீ பரவாயில்ல, அவனுக்கு எடுத்து நீ பரவாயில்ல, 10 லட்ச ரூபா வருதா, பரவாயில்ல செய்யின்னு அதுதான் சொன்னுச்சுன்றான்.
அப்ப எனக்குள்ளாக அறிவாகி தெய்வம் இருக்குதுன்னு சொன்னா அதுதான் ஏன் செய்ய சொன்னிச்சு அப்படின்னு சொல்றவங்களும் இடக்கு முடக்கா பேசுறவங்களும் உண்டு. சரி அதானே செய்ய சொன்னிச்சுன்னே வச்சுக்கோ, நீ உன் பாணியிலே வச்சுக்க. அப்ப அதுதான் விளைவை கொடுக்குது, அதை அனுபவிச்சுக்க. அப்ப மட்டும் ஏன் வலிக்குதுன்னு சொல்றேன்? அப்ப செயல் செய்யும் போது மட்டும் சந்தோஷமா செய்வான், விளைவு வரும்போது மட்டும் ஐயோன்னு கத்துறான். இப்ப இப்படித்தான் இருக்கிறது இந்த வாழ்க்கை. அப்ப இந்த தத்துவம் தெளிவு இல்லை என்று சொன்னால் இந்த அறியாமை என்பதே ஒரு வாழ்க்கையாக மாறிவிடும். ஆக இந்த செயற்கை துன்பம் அப்படிங்கிறதுல இருக்கக்கூடிய அதற்கு உரிய விளக்கத்தை சொல்லுவதற்குத்தான் இவ்வளவு தத்துவமும் மகிழ்ச்சி கொடுத்திருக்கிறார். அப்ப இந்த காந்த தத்துவம் என்பதே இயற்கையை பற்றி, இயற்கையில் உள்ள செயல்பாடுகளை பற்றி, அதனுடைய விளைவுகளை பற்றி நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சரித்திரம் தான் இந்த காந்த தத்துவம். சரி, அப்ப அப்ப அந்த அடிப்படையில இப்ப முதல்ல இந்த உடலில் என்ன இருக்கு, மனதில் என்ன இருக்கு, உயிரில் என்ன இருக்கு, அதையெல்லாம் அங்கிருந்து விடுதலை பெற வேண்டும் அப்படின்னு சொன்னோம். அப்ப இந்த உடல் அப்படிங்கிறதுல ஆரம்பிச்சு நம்ம போகணும். மகரிஷி அவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு வட்டம் போட்டு 5 விஷயத்தை எழுதுவாங்க. உடல், உயிர், மனம், ஜீவகாந்தம், ஜீவ வித்து குழம்பு என்று சொல்வார்கள். இந்த 5 இணைப்பு தான் மனிதன் என்று சொல்வார். மனிதனுடைய விலங்கினமும் அதே தான். மனிதன் சொல்லும் போது இந்த 5 இணைப்புன்னு சொல்வார். இந்த 5 பற்றி ஒரு தெளிவாக தெரியும் பொழுதுதான் இந்த வேதாத்திரிய தூய வேதாத்திரிய காந்த தத்துவம் அப்ளைடு தத்துவமா மாறும். அது வரைக்கும் வெறும் தத்துவமா தான். இப்ப இவ்வளவு வரைக்கும் நம்ம பேசினதெல்லாம் காந்த தத்துவத்தை காந்த தத்துவமாக பார்த்து விட்டோம். இப்ப சயின்ஸ் தான், சயின்ஸ்னு ஒண்ணு இருக்கு. அது இயற்கையில் இருக்கக்கூடிய அந்த அறிவியல் உண்மைகளை சொல்வது. அதுக்கப்புறம் அது அப்ளைடு சயின்ஸா மாறும். இதை பயன்படுத்தி எப்படி நாம் வாழ்க்கைக்கு அதை பயன்படுத்துவது என்று சொல்லும்போது அது அப்ளைடு சயின்ஸா மாறும். அதே போல காந்த தத்துவம் என்பதும் தத்துவம் என்பது ஒரு பக்கம் இருக்குது. அது அப்ளைடு தத்துவமா மாறுறது அப்படிங்கும்போது நாம் என்ன பண்ண வேண்டி இருக்கிறது, இந்த 5ஐயும் தனித்தனியாக நாம் என்ன பண்ணணும், விளங்கி கொள்ள வேண்டும். அதான் அப்பதான் அப்ளிகேஷனுக்கு வரணும், காந்த தத்துவத்தினுடைய அப்ளிகேஷனுக்கு வரணும். அப்ப இந்த உடல்ல ஆரம்பிக்கணும். உடல்ல ஆரம்பிச்சு உயிருக்கு போய், மனதுக்கு போய், ஜீவகாந்தத்துக்கு போய், அப்புறம் அடிப்படையாக இருக்கக்கூடிய ஜீவவித்து குழம்பு. ஜீவவித்து குழம்பு ஏன் இப்ப இந்த ஜீவவித்து குழம்புங்கிறது இந்த 5ல வருது பாருங்க. இப்ப உடல், உயிர், மனம், ஜீவகாந்தம் எல்லாமே அது இயற்கை ஜீவவித்து குழம்பு. அப்ப அதை அதுக்கு இதுக்குள்ள கொண்டு வந்திருக்கோம் பாருங்க, இந்த 5க்குள்ள. அப்ப அது எவ்வளவு புனிதமானது, எவ்வளவு முக்கியமானது. ஆனா அதை பத்தி மட்டும் நம்ம பள்ளி கல்லூரிலையும் பேசுறது இல்லை, ஆன்மீகத்திலையும் பேசுறது இல்லை, ஞானத்திலையும் பேசுறது இல்லை, எதுலையுமே பேசுறது, அதை மட்டும் விட்டுட்டோம். அதை விட்டதுனாலதான் இன்னைக்கு இவ்வளவு அது சார்ந்த பிரச்சனைகள் அதிகமாக இருக்கிறது. ஆனா இப்ப என்ன, இந்த பிரச்சனைகள் அதிகமா இருக்கும், இதை போய் எப்படி பேசுறது, இதை பேசினா பிரச்சனை அதிகமாயிருமே சொல்றான். இதை பிரச்சனை அதிகமாகிற மாதிரி பேசினாலும் பேசலாம். இது பிரச்சனை குறைந்து பிரச்சனையே இல்லாத மாதிரி பேசணும்னாலும் பேசலாம். இந்த ஜீவவித்து குழம்பு சார்ந்த உணர்வு நிலையில் இருக்கக்கூடியதை பிரச்சனை அதிகமாகுமாறு பேசக்கூடியதுதான் இந்த மீடியாக்கள், சினிமா துறை. அது அப்படி ஆயிப்போச்சு. உண்மையிலேயே கலைத்துறை என்பது ஆரம்பத்தில் எப்படி இருந்ததுன்னா, ஒரு துன்பத்துக்கான ஒரு காரணத்தை விளக்கி கடைசியில அந்த துன்பத்தை உணர்ந்து திருந்தி வாழக்கூடியதுல வணக்கம்னு போட்டு பட முடியும், அப்படிதான் இருந்தது. ஆனா இப்ப என்ன ஆயிப்போச்சு அப்படிங்கிறோம்னா, இந்த ஜீவவித்து குழம்பு சார்ந்த அந்த அதாவது அந்த உணர்வு நிலைகளை துன்பத்தை சமுதாயத்தில் பெருக்கிற மாதிரி காமிக்கிறதுங்கிறது மாதிரி ஆயிப்போச்சு. அப்படி கல்விதான் அது அங்க கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நம்ம இங்கே இதையே நம்ம
கொடுக்கக்கூடிய தத்துவம். இதை எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னோம்னா, அதை முறையாக அதை பற்றிய தெளிவு கிடைத்து அதில் குறையும் இல்லாமல் அளவும் மீறாமல் முறையாக நிறைவாக எப்படி அதை அமைத்துக் கொள்வது அப்படிங்கிறத சொல்றதுதான் இது. அப்ப இதை சொல்றதுனால பிரச்சனை வந்துடும் அப்படின்னு இதை சொல்லாதன்னு சொல்லி ஆன்மீகத்திலும் சொல்லாமல் விட்டு விட்டாரு. எந்த ஞான மார்க்கத்திலையும் சொல்றதில்ல, ஆன்மீகத்திலையும் சொல்றதில்ல. நீங்க இப்ப கோயில்ல பக்தி மார்க்கத்துல அங்க பேசுறவங்க அது அங்கேயும் பேசுறது இல்லை. இது பேசக்கூடிய அளவுக்கு பக்குவம் அறிந்தவர்கள் இல்லை. ஏன் கோயில்கள் எல்லாம் ஏன் சிலையெல்லாம் அப்படி வச்சாங்க? இது இயற்கை, அது இயற்கையில் ஒரு பகுதி, அவ்வளவுதான். அப்ப அதை இயற்கை என்ற அடிப்படையில் அது உண்மையை உண்மையாக பேசுறதுக்கு பக்குவம் இல்லைங்கிறதுனால அதை பேசவே கூடாதுன்னு வச்சுட்டாங்க. அப்ப பேசாம இருந்ததுனால இப்ப அந்த பிரச்சனை குறைஞ்சிருக்கா? பிரச்சனை கூடிக்கிட்டே தான் இருக்கு. பிரச்சனை விதவிதமா கூடிக்கிட்டு இருக்கு. அப்ப இப்ப நீ பேசி ஆக வேண்டியும் என்ற ஒரு சூழ்நிலை வந்து விட்டது. அப்ப பேச வேண்டிய காலம் வந்துருச்சு. அப்ப அந்த கிருஷ்ணர் நான் அதர்மம் மோங்கும் போது நான் வருவேன்னு சொன்ன மாதிரி இப்ப இருக்கக்கூடிய இந்த காலத்துக்கு இதை நீங்கள் உண்மையாக தத்துவமாக அதை பேச வேண்டும் என்று இயற்கை தான் பேச வைக்கிறது. நம்ம பேசல, இயற்கை தான் பேச வைக்கிறது. எல்லாம் சொல்லுவாங்களே, நான் பேசுவதில்லை, அவன் ஆட்டு வைக்கிறான், நான் ஆடுகிறேன். இந்த ரஜினிகாந்த் அவன் சொல்லுவார், ஆண்டவன் சொல்றான், அருணாச்சலம் கேட்கிறான், செய்யறான் அப்படின்னு சொல்ற மாதிரி இயற்கை அந்தந்த காலத்துக்கு ஏற்றவாறு அதை கொடுக்க வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலை வரும்போது கொடுக்கிறது. இன்றைக்கு இது கொடுக்க வேண்டிய பெரிய கட்டாயத்துக்கு வந்து விட்டது. சரி, அப்ப அந்த அடிப்படையில அந்த 5 பற்றி நம்ம என்ன பண்ணணும், ஒவ்வொன்றையும் பற்றி நம்ம ஒவ்வொன்றுக்குள்ள இருக்கக்கூடிய காந்த தத்துவத்தை நாம் தெளிவாக உணர்ந்து கொண்டால்தான் முழுமையாக இந்த செயற்கை துன்பத்திலிருந்து விடுதலை பெற முடியும். இப்ப மனிதனை பத்தி பேசுறதுல நம்ம மனிதன் ஞானம் அடைகிறத பத்தி எல்லாம் இப்ப அதை பத்தி எல்லாம் நம்ம பேச போறதில்லை. முதல்ல உடம்புல இருந்து உடம்பு மனசு உயிரில் இருக்கக்கூடிய கலங்கங்களிலிருந்து விடுதலை. இது வருஷம்தான் அடுத்து அந்த ஞானம்ங்கிறது தானா வரும். ஞானத்துக்கு நமக்கு நம்மளை யாரும் ஞானத்தை கொடுக்க முடியாது, யாரும் ஞானத்தை பெற முடியாதுன்னு சொல்லிட்டோம். இந்த விடுதலை பெற்று தூய்மை நடந்தால் அது தானாக வரும். அப்ப இந்த உடல் என்பதில் இருக்கக்கூடிய காந்த தத்துவம் என்ன? எல்லாத்துக்குள்ளேயும் காந்த தத்துவம் தான். காந்த தத்துவம்னா நம்ம இந்த ஈர்ப்பாற்றல் தள்ளுமாற்றல் மட்டும் சொல்லக்கூடாது. காந்தம் தானே அறிவாக இருக்கிறது. பேட்டர்ன் பிரிசிஷன் ரெகுலாரிட்டிங்கிறது காந்தம் தானே, அதுல காந்தம் இருக்குல்ல. அப்ப அந்த அடிப்படையில அந்த பேட்டர்ன் பிரிசிஷன் ரெகுலாரிட்டிங்கிற அறிவையும் உணர்தல், இன்ப துன்பம் அனுபவித்தல், இந்த அறிவு, இது எல்லாத்தையும் நம்ம விளங்கி கொண்டு அந்த உடலில் காந்த தத்துவம், உயிரில் காந்த தத்துவம், மனதில் காந்த தத்துவம், அப்புறம் ஜீவகாந்தம் என்பதில் காந்தத்திலேயே காந்த தத்துவம் ஜீவகாந்த. ஏன்னா வான்காந்தத்துல ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது வான்காந்தம், அது பாட்டுக்கு இருக்கும். இந்த ஜீவகாந்தம்னு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா அதுல ஏகப்பட்ட மாறுபாடுகள், அதெல்லாம் பேசி புரிய வேண்டியது இருக்கிறது. வான்காந்தத்துல ஏதாவது பேச வேண்டியிருக்கான்னா ஒன்றும் இல்லை, வான்காந்தம்னா வான்காந்தம், அவ்வளவுதான். ஜீவகாந்தம்னு எடுத்துட்டீங்கன்னா அதனுடைய செயல்பாடுகளில் ஏகப்பட்ட மிஸ்டேக் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்ப ஜீவகாந்தம் என்ற அதுக்குள்ள இருக்கக்கூடிய காந்த தத்துவம், அப்புறம் ஜீவ வித்து குழம்புக்குள்ளாக இருக்கக்கூடிய காந்த தத்துவம், இந்த 5ஐயும் தெளிவாக தெரிந்து கொண்டால்தான் இப்ப அப்ளைடு காந்த தத்துவத்துக்கு வந்துட்டோம். இவ்வளவு நாளா அதை அறிவியலாக பார்த்தோம் காந்த தத்துவத்தை, இப்ப அப்ளைடு காந்த தத்துவமாக பார்க்க வேண்டிய ஒரு இடத்தில் வந்து நிற்கிறோம். அந்த அடிப்படையில் அடுத்த பகுதியிலிருந்து உடல் என்பதில் தொடங்கி, உடலின் காந்த தத்துவம் என்பதில் தொடங்கி நாம் பயணிப்போம். நன்றி, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன்.
இத்தனை நேரம் தூய வேதாத்திரிய காந்த தத்துவம் என்ற தலைப்பிலே சிந்தனை உரை அளித்த ஞான ஆசிரியர் நன்மணி ஐயா அவர்களை நாம் தவநிலையில் இருந்து வாழ்த்துவோம். ஞான ஆசிரியர் நன்மணி ஐயா அவர்கள் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீண்ட ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று ஓங்கி வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. ஐயா இன்று பாகம் 20 6வது அறிவு பற்றியும் இயற்கை துன்பம், செயற்கை துன்பம் பற்றியும் தெளிவாக விளக்கினார்கள். ஐயா இன்று கூறியதில் உயிரினம் என்றால் பஞ்சபூதங்களின் இணைப்பு. அது ஓரறிவு தாவரம் முதல் 6 அறிவு மனிதன் வரை அனைவருக்கும் இது பொருந்தும். 5 அறிவு விலங்கினங்களில் வாழ்க்கையில் உணர்கின்ற அனுபவங்கள் பஞ்ச தன் மாற்றங்களை உணர்தல். 6வது அறிவு என்பது செயற்கை துன்பம். விலங்குகளில் செயற்கை துன்பம் இல்லை, மனிதனிடம் செயற்கை துன்பம் அதிகமாக உள்ளது. அதிகமாக செயற்கை துன்பத்திலிருந்து விடுதலை பெறவும், செயற்கை துன்பத்திலிருந்து போகாமல் காத்து கொள்வது இதுதான் ஆன்மீகம் என்று கூறினார்கள். 6வது அறிவு மற்றும் 5வது அறிவில் மீறியதில்தான் துன்பம். தேவை அறிந்து தேவையின் அளவில் மீறியதால்தான் நம் வாழ்க்கையில் துன்பத்திற்கு காரணம் என்றும் கூறினார்கள். வேதாத்ரி மகரிஷி ஐயா அவர்கள் எடுத்து கூறியதும் இப்பொழுது ஐயா நமக்கு நினைவுபடுத்தினார். இதுவரை மனிதனுக்கு தேவையான அனைத்து தத்துவங்களையும் ஐயா கொடுத்து விட்டதாகவும், அதற்கு சாவி நம்மிடம் உள்ளது, அதை எடுத்து நாம் மீண்டும் ஆழமாக அதில் சிந்திக்க வேண்டும் என்கிற பொறுப்பையும் நம்மிடம் விட்டிருக்கிறாங்க. ஃப்ரீவில் என்ற சுதந்திரம் கொடுக்கப்பட்டது. ஆனால் இறைநிலை 5 அறிவு வரை அது தன் கண்காணிப்பில் வைத்து கொண்டது. மனிதனுக்கு மட்டும் அது சுதந்திரம் கொடுத்து விட்டது. மனிதன் நாம் எதற்காக பிறந்தோம், இறை உணர்வு எப்படி உணரப்பட வேண்டும் என்பதை நாம் உணர அது நம் சுதந்திரத்தில் தலையிடுவதில்லை. இயற்கை நாம் ஒதுங்கி இருக்கும்போதுதான் தன்னை அதனால் உணர முடியும் என்பதற்காக இறைநிலை ஒதுங்கிவிட்டது. உன் சுதந்திரத்தில் தலையிடுவதில்லை, அதற்கு வரும் விளைவுகளும் நான் தலையிடுவதில்லை என்று ஒதுங்கிவிட்டது என்று ஐயா சொன்னாங்க. அதில் சுதந்திரம் என்பது நாம் செயலிலும் இருக்கிறது, அதன் விளைவிலும் இருக்கிறது. இயக்க ஒழுங்கு என்ற சிஸ்டம் அதை செய்கிறது. செயலுக்குள்ளாகவே விளைவும் தொக்கி நிற்கிறது. விழிப்புணர்வு பெறுவது 6வது அறிவு. இயற்கை துன்பம் எல்லோருக்கும் சமம். ஓரறிவு முதல் 6 அறிவு வரை அனைவருக்கும் சமம். அதை தீர்த்து கொள்ள இயற்கை வளங்கள் இருக்கிறது. அதை மீறுவதுதான் துன்பம். தேவையை மீறும்போதுதான் அது செயற்கை துன்பமாக மாறுகிறது. உடலில் தேக்கம், மனதில் தேக்கம், உயிரில் தேக்கம். இதிலிருந்து விடுதலை பெற வேண்டும். அப்படி விடுதலை என்பது கருமயத்தில் உள்ள கலங்கங்களை அகற்றி தூய்மை செய்வது. சுதந்திரம் கொடுக்கப்பட்டது, விடுதலை பெற்று துன்பத்தில் சிக்கிக்கொண்டோம் என்று ஐயா அவர்கள் சிறப்பாக கூறினார்கள். காந்த தத்துவம் என்பது இயற்கை பற்றியும் இயற்கையின் செயல்பாடுகளின் பற்றியும் அதனுடைய சரித்திரத்தை அறிய வேண்டும் என்பதற்காக ஐயா அவர்கள் இத்தனை வாரம் எடுத்து வந்தது நம் அனைவரும் அறிந்ததே. இறுதியில் உடல், உயிர், மனம், ஜீவகாந்தம், ஜீவவித்து, குழம்பு, இந்த 5ஐ பற்றியும் தெளிவாக நாம் தெரியும் போதுதான் அது காந்த தத்துவத்தை பற்றி நாம் விளங்கிக் கொண்டதாக அர்த்தம். முழுமையாக செயற்கை துன்பத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும். உடலில் உள்ள ஜீவகாந்தம் பற்றி அடுத்த வாரம் ஐயா கூறுவதாக நிறைவு செய்தார்கள். நன்றிங்க ஐயா, மிகவும் சிறப்பாக இருந்தது. ஐயா கேள்வி பதில் செஷன் இருக்குங்களா ஐயா? வாழ்க வளமுடன். சரிம்மா. ஐயாவிடம் கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். அதற்கு முன்னதாக அறிவிப்புகள். தினந்தோறும் காலை மற்றும் மாலைகளில் ஓம்கார தவம் நடைபெற உள்ளது. தினமும் காலை தவம், அதனைத் தொடர்ந்து சிந்தனை உரை அளிக்க உள்ளார் ஞான ஆசிரியர் நன்மணி ஐயா அவர்கள்.
மாலை தவம், அதனைத் தொடர்ந்து சிறப்பு சிந்தனை நிகழ்ச்சிகள் உள்ளது. அதில் செவ்வாய் அன்று கடமையும் ஈகையும் ஒருங்கிணைந்த பணி என்ற தலைப்பிலே புத்தக கலந்தாய்வு அருள்நிதி விஜயலட்சுமி அம்மா அவர்கள் கூற உள்ளார்கள். புதன் அன்று சிரிப்போம் சிந்திப்போம் என்ற தலைப்பிலே திரு கிரிதரன் ஐயா அவர்கள் சிரிப்பு யோகா பற்றி நமக்கு விளக்க உள்ளார்கள். அவர் சிரிப்பு யோகா மாஸ்டர் என்று அவர் பல சிந்தனைகள் கூற உள்ளார்கள் நமக்கு. வியாழன் அன்று பக்தியும் தன்னை அறிதலும் என்ற தலைப்பிலே அருள்நிதியன் சோமசுந்தரம் ஐயா அவர்கள் உரை நிகழ்த்த உள்ளார்கள். வெள்ளி அன்று மாலை உலகில் எப்போதும் அன்பும் மலரும் என்ற தலைப்பிலே கேஜி சாமி ஐயா அவர்கள் சிறப்புரை ஆற்ற உள்ளார்கள். சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை நிகழ்வுகள் இல்லை. அனைவரும் அனைத்து நிகழ்வுகளும் பங்கு பெற்று பயனடைவோம். அதை நம் அன்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் அதை போஸ்டர்களை ஷேர் செய்து நாம் புண்ணிய செயல்களை செய்வோம். வாழ்க வளமுடன்.